ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த இடம் நான் போனல சின்னாறு சொல்லுவாங்க. மூணாறு அப்படியே ஸ்ட்ரைட்டு மேலே போனால் மூணாறுங்க. அதே ரோடு தான். கீழே இருந்தால் சின்னாறு. டிராஃபிக் செம டிராஃபிக். ஒரு ரோடு வேறு சிங்கிள் ரோடு மாதிரியவா பள்ளமாக வேறு இருந்துச்சு. எல்லாம் இறங்கிட்டு அப்புறம் தான் பஸ் ஏற்றணும். நாங்கள் சின்ன பஸ்ஸே ஏற்ற முடியலங்கனால சிங்கிள் டிராஃபிக் ஆகிடுச்சு. இறங்கி ஏற்றிட்டு இந்த டெம்போவில் தான் உள்ளே கூப்பிட்டு போவாங்க. இதுதான் டெம்போ. ஆடு மாடு கட்டின மாதிரி கூப்பிட்டு போனாங்க. உட்காரெல்லாம் முடியாது, நின்றுட்டு தான். நம்ம வண்டியில் போக முடியாது. மேலே போய் அவங்க இந்த வண்டியில் கூப்பிட்டு போவாங்க. ஆமாங்க. ஒரு ஆளுக்கு 30 ரூபாய் என்னமோ கேட்டாங்க. ஆமாம். போயிட்டு இப்படி தான் நின்று போனப்பா. அது பள்ளங்க, மேடு பள்ளம், குலுங்கி கிளுக்கி கீழே விழுந்து ஐயோ போகிறக்குள்ளே அவன் 100 நாள் வேலை திட்ட மாதிரி இழுத்துட்டு போனாங்க. வெயில் வேறு சுல்லுன்னு இருந்துச்சு. ஆனால் இது ஒரு என்ஜாய் தான். நம்ம ஊரில் இந்த மாதிரி போவோமா? போகவே மாட்டோம். ஒரு மாதிரி கிண்டலாக செய்வாங்க. நான் இது ஒரு ட்ரிப்பு நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த மாதிரிலாம் போனதில்லை. என்னை கூப்பிட்டு போன அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தான் சொல்லணும். இது நிறைய இடம் இந்த கோயில் சார்பாக தான் நான் புதுசாக பார்த்துருக்கேன். நிறைய இடம் நிஜமாலுமே அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து கூப்பிட்டு போகிறாங்க. செலவும் நம்மளுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிறங்காட்டிக்கு நம்ம பார்க்காத இடம் கூட பார்க்கல. இந்த மாதிரி தான் போனோங்க. அது ஒரு ட்ரிப்பு. மேடு பள்ளம், ஆனால் ரோடு வந்து மண் ரோடு மாதிரி தானா. அவங்களுக்கு தெரியும் ஓட்டுறக்குன்னு. இருந்தாலும் நம்மளுக்கு பயமாக இருக்கும். அங்கே போய் இறக்கணுக்கு அப்புறம் தான் இன்னொரு த்ரில்லிங். பாறையில் நடக்கணும். ஃபுல்லு பாறை தான், சர்க்கிள் மாதிரி. லக்கேஜ் சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகணுமா, அந்த லக்கேஜ் தூக்கிட்டு நடக்கணுங்க. அது ஒரு எல்லாமே என்ஜாய்மெண்ட் தான். கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நம்ம வந்து செய்யாதது புதுசாக. எப்போவுமே சோகமாக போயிட்டு சொகுசாக வர்றதுக்கு இது ஒரு நல்லா இருந்துச்சு வெயிலில். அப்புறம் போய் இறங்கி போனோம். இறங்கலான்னு இறங்கி மெல்ல இறங்கினோங்க. அப்புறம் ஆமாம், சூப்பராக இருந்துச்சு அந்த இடங்கள்லாம். அப்புறம் நான் இறங்கி அந்த பாறையில் இறங்க போனால் இன்னும் பாறை. நாங்கள் போகிற மழை இருந்தால் இந்த இடத்துல தண்ணியாக இருக்குமாம்மா. கொஞ்சம் மழை கம்மினுங்காட்டிக்கு இது வந்து நடந்து தான் போக முடியும். இது வண்டி இது பார்த்திங்கன்னா பாறை தான். நடக்கிற இடம் ஃபுல்லும் பாறை தான். நீங்கள் வண்டியே உள்ளே போகாது. ஆமாம், நடக்கணும். ஒரு 1/2 கிலோமீட்டர்னு வைங்களேன். இன்னும் போகலாம். முன்னாடியே குளிக்கலாம். எங்களுக்கு இந்த அக்கா சொன்னாங்க, இல்லை இன்னும் உள்ளே போனால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படி சொன்னாங்க. அப்புறம் இந்த சின்ன சின்ன கடை, மலைவாசிகளாக அந்த காட்டுவாசிகளாக அவங்க கடை வச்சுருக்காங்க. அங்கேயே சாப்பாடு செய்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நம்ம செஞ்சு அங்கே ஒரு கோயில் சக்தி வாய்ந்த அம்மன் இருக்குது. அங்கே வேண்டுதல் செஞ்சுட்டு சமைக்கிறவங்களும் இருக்காங்களாமா. அப்புறம் பார்த்திங்கன்னா லக்கேஜ் தூக்கிட்டு நடக்கிறத கொஞ்சம் சிரமமாக போச்சு. மற்றபடியெல்லாம் சூப்பர். அந்த பாறையில் வழுக்குது, பார்த்து போகணும். நம்மளுக்கெல்லாம் அது பழக்கம் இல்லை இல்லையா. அது ஒரு ஜாலி தான், ட்ரிப்பு தான். நல்லா இருந்துச்சு. என் பிள்ளைக்கு போகிறப்ப மூஞ்சி உருன்னு போனோம், வர்றப்போ நல்லா பிரைட்னஸாக வந்தால் எனக்கு பிடிச்சிது. ஏன்னா இந்த இடம் நான் பார்த்ததில்ல. என் கணவர் நிறைய இடம் கூப்பிட்டு போயிருக்காரு. இந்த இடம் கூப்பிட்டு போகிறாங்க. புதுசு அந்த அக்காலாம் போயிட்டே இருக்காங்காட்டிக்கு இந்த கோயில் சார்பாக எங்களை கூப்பிட்டு போவாங்க. நல்லா நாங்கள்லாம் லேடிஸ் போட்டு போனோம். சூப்பராக இருந்துச்சு. அந்த இடம் அப்படியே பின்னாடியெல்லாம் குளிக்கிறாங்க பார்த்தீங்களா. நடந்து தான் போனோம். என் பொண்ணுகிட்ட லக்கேஜ் கொடுத்துட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்கணும். நானே இதெல்லாம் எடுக்கிறேன். அதனால் நீங்களாம் யாரெல்லாம் போயிருக்கீங்க? ஆமாம், இந்த மூணாறு மேலே கீழே சின்னாறு சூப்பராக இந்த வேறு லெவல். யாரெல்லாம் போனீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் இதுதான் முதல் முறையாக போனேன். உண்மையை சொல்லிடுறேன். நம்ம போய் இந்த அக்கா பரமேஷ் அக்கா இருக்காங்க எங்கள் அந்த அக்கா தான் டூர் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆமாம், அந்த அக்கா நிறைய இடம் எனக்கு காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ தான் சொல்லணும். சரிங்களா, நம்மளுக்கு தெரியாத இடம் காமிச்சவங்களுக்கு நன்றி சொல்கிறதுல தப்பு இல்லை. தேங்க்யூ பரமேஷ் அக்கா. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கூப்பிட்டு போவாங்க கண்டிப்பாக. ஒரு லேடிஸ் மட்டுங்கிறப்போ ஒரு என்ஜாய், நல்லது, சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு உறுதுணையாக இருக்கிறதே நம்ம கணவர்கள் தான். அவங்க கணவர்கள் விடுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ அண்ணா. ஆமாம், என் கணவர் போயிட்டு வான்னு சொல்ல மாதிரி தான் எல்லார் கணவரும் ஜாலியாக விட்டாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டுகள்லாம் பின்னாடி வராங்க பாருங்கள். எல்லாம் கோயிலில் கிடச்ச உறவுகள் தாங்க. இது எல்லாமே எனக்கு கோயிலில் கிடச்ச உறவுகள் தான். வேறு எந்த உறவுமே இல்லை. எனக்கு கோயிலில் கிடச்ச உறவுகள். நம்ம எப்படி பழகுறோமோ அவங்க நம்மக்கிட்ட நல்லா பழகுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் நிறைய பேர் எங்கிட்ட உறவாக பழகுனாங்க. நிறைய உறவு கிடச்சிருக்கு அந்த கோயிலில் போனதுக்கப்புறம் தான். ஆமாம், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடம் இவங்க ஷார்பாக போயிருக்கேன். இந்த ஒரு இடம் சின்னாறு சூப்பர் வேறு லெவல். கண்டிப்பாக ஸ்கூல் லீவுக்கு போயிட்டு வாங்க. மெயினாக சொல்லணுன்னா எப்போ செவ்வாய், வியாழன், ஞாயிறு 3 நாள் மட்டும்தான் விடுவாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய், வியாழன், ஞாயிறு 3 நாள் மட்டும்தான் விடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் வராங்க அந்த மேலே நாங்கள் குளிக்கிற இடத்துல. எல்லாம் லக்கேஜ் தூக்கிட்டு வரவங்க அப்போ தான் சோர்ந்து போயிடுறாங்க. ஆமாம், இவங்களும் எனக்கு சொந்தம் தான். கோயிலில் கிடச்சவங்க தான். விஜயின்னு சொல்லுவேன், விஜயக்கா. இன்னும் தண்ணி இங்கே போகலாமா இன்னும் போகலாமான்னு யோசிச்சுட்டு நிற்கிறோம். ஆமாம், இன்னும் போங்கன்னு அந்த அக்கா சொன்னாங்க. ஏன்னா அந்த அக்காவுக்கு தெரியும், அவங்க போயிருக்காங்க, எத்தனையோ வருஷம் வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தெரியும். வெயில் பார்த்திங்களா, தண்ணி வருங்க, அங்கே வருங்க. இந்த தண்ணி வந்துச்சுன்னா அந்த பாறை நிறைஞ்சு அப்படியே ஓடுமாமா.
நான் இதுக்கே வீடியோ கூட நான் பார்த்ததே இல்லை. இது இவங்க இப்போ முதல் முறையாக நான் நேரில் கூப்பிட்டு போய் இனிமேல் தான் யூடியூப்லேயே நான் சர்ச் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி தண்ணி நிறையா இருந்தால் எப்படி இருக்கணும். அப்புறம் அங்கே நிறையா நெல்லிக்காய், சீனி புளிங்காய், மலை நெல்லிக்காய், அப்புறம் பட்டை, கிராம்பு, அப்புறம் கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காய் என்னென்னமோ வச்சுருந்தாங்க. கூறு 20 ரூபா 10 ரூபா. ஆமாம், இது இங்கே தான் வந்து ஒரு ஆள் செட்டில் ஆகிட்டோம். இங்கே போய் குளிக்கலாம் நல்லா இருக்குன்ட்டு முடிவு பண்ணிவிட்டு பேக்கெல்லாம் வைக்கிறோம். ஆமாம், பையெல்லாம் வச்சுட்டு போகலான்ட்டு அங்கங்கே எல்லோரும் ஒரு இடத்துல பையை வச்சுட்டு இந்த அருவி மாதிரி போகுதுலேயே அங்கே போய் உக்காந்துக்கலான்ட்டு ஒரு வழியாக எல்லாம் போய் அங்கே செட்டில் ஆகிட்டோம். தண்ணிக்குள்ளே உட்கார்ற வரைக்கும் ஜில்லு. உக்காந்ததுக்கப்புறம் எந்திரிக்கலைங்க. 11:30 மணிக்கெல்லாம் உள்ளே போய் தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டோம். ஆனால் வெளியே வரக்கு மனசே இல்லை. சரி, அவங்க சாமி கோயிலெல்லாம் கும்பிடணுமே, 2 கோயில் கும்பிடணுமேன்ட்டு திருமூர்த்தி மலையும் அங்கே உடுமலைப்பேட்டையில் பெருமாள் கோயில் கும்பிடணுமேன்ட்டு 2:30 மணிக்கு கஷ்டப்பட்டு வெளியே வந்தோம். சரி, ஏன்னா 11:30க்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் விளையாண்டு 1.5 மணி நேரம் விளையாண்டு மறுபடியும் சாப்பிட வந்துட்டோம். சாப்பிட்டு மறுபடியும் போய் விளையாண்டோம். 2:30 மணிக்கு மேலே எந்திரிச்சு வரணுமேன்ட்டு வந்து அங்கேயே ட்ரெஸ் மாற்ற ரூம் எல்லாம் இல்லைங்க. நம்ம ஒருத்தர் சேலை பிடிச்சிட்டு நம்ம ஒருத்தர் கட்டிக்கணும், மறைச்சிட்டு கட்டுற மாதிரி தான். அந்த ஒரு வசதி மட்டும் இல்லை. அது மட்டும் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாங்க, அது யாராச்சும் ஒரு ரூம்பு மாதிரி கட்டி கொடுத்தா போதும் நம்மளுக்கு. சேரீ ட்ரெஸ் மாற்றுறதுக்கு அந்த ஒரு வசதி இங்கே மரத்துக்கடியில் போனால் அங்கே பூச்சியெல்லாம் இருந்துச்சு, எறும்பு இதெல்லாம். அதனால் பாறை கட்டியே நின்று ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி கட்டிட்டோம். எவ்வளோ ஜாலியாக படுத்திருக்காங்க பாருங்கள். தண்ணிக்குள்ளே இருக்கிறதே ஒரு சுகந்தாங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். நிறையா பேர் பாருங்கள், இவங்க தான் பரமேசக்கான்னு சொன்னவங்கள, இவங்க தான் எங்களை டூர் அரேஞ்ச் பண்ணுறவங்க. இவங்க தான் எங்களை எல்லா இடத்துல கூப்பிட்டு போவாங்க. தேங்க்யூ அக்கா. அப்புறம் தண்ணியில் உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாருமே கோயில் உறவு தான் நமக்கு. தேங்க்யூ பரமேசக்கா. தண்ணி பார்த்திங்களா அருவி மாதிரி கொட்டுது. பாப்பா அந்த இடத்துல உட்காந்தோம். அது கொஞ்சம் ஃபோர்ஸாகவும் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் தள்ளி விடும், நம்மளையே தள்ளி விட்டுச்சு அந்தளவுக்கு. அப்புறம் சாப்பிட்டு வந்த இடம் தான் இது. சாப்பிட்டு பிள்ளைகள்லாம் இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. அப்புறம் சாப்பிட்டு வந்த இடம் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் விளையாண்டோம். தண்ணி தெளிவாக இருந்துச்சு. நாங்கள் வந்து கலக்கி விட்டுட்டோன்னு வீங்க சாப்பிட்டு இங்கெல்லாம் டிஃபனை கழுவி இங்கேயே கழுவி எல்லாம் வச்சுட்டு மீன் பிடிச்சாங்க. மீன் குட்டி மீன், நிறையா மீனுங்க. பிள்ளைகளுக்கு என்ஜாய் பண்ணுச்சு. நீங்கள் கண்டிப்பாக பிள்ளைகளை கூப்பிட்டு போயிட்டு வாங்க இந்த ஸ்கூல் லீவுக்கு. பார்க்க வேண்டிய இடம், விளையாட வேண்டிய இடம், வெயிலுக்கு தகுந்த இடம். கொஞ்சம் ஆழமாகவும் இருக்கும். ஆழமான இடத்துக்கு போகாமல் நம்ம பிள்ளைகளை நம்ம சேஃப்டியாக வச்சு கூப்பிட்டு வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களாம் இந்த இடத்துக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்னு. ஆனால் எனக்கு பிடிச்சிச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. அதே மாதிரி போயிட்டு வர்றப்போ அதே வண்டியில் தான் கூப்பிட்டு வந்தாங்க எங்களை. நடக்கிறவங்களும் இருக்காங்க, ஆனால் நம்மளால் நடக்க முடியாதுங்க. நாங்கள் அதே வண்டியில் ரிட்டன் வந்துட்டோம். அங்கே சாமி இருக்குது, சக்தி வாய்ந்த அம்மனாமா. அங்கே சின்ன சாமி தான், நாங்கள் சக்தி வாய்ந்த அம்மன். எங்களுக்கு தீர்த்தம்லாம் அடித்தாங்க. அங்கே சாமி கும்பிட்டு வந்திருக்கேன். நல்லபடியாக நடக்கட்டும். அப்புறம் மறுபடியும் ஒரு டைம் போகலாம், சரிங்களா அப்படின்ட்டு நல்லா தண்ணியெல்லாம் குளிச்சுட்டு இந்த மீனெல்லாம் பிடிச்சி ஒரு வாட்டர் கேன்லலாம் போட்டுட்டு சாப்பிட்டு நிற்கிறோம் பாருங்கள். அங்கே சாப்பிட்டு நிற்கிறோம். அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம். இங்கேயே கழுவிட்டு இங்கேயே கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாடலான்ட்டு இங்கேயே உட்காந்து மீனெல்லாம் பிடிச்சி விளையாண்டுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு இங்கேயே தான் ட்ரெஸ்ஸும் மாற்றணும். ஒவ்வொருத்தருக்கு மாற்றி ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு மாற்றி பண்ணோம். அப்புறம் மீன் பிடிச்சி பிள்ளைக்கு விளையாடு, மீன் பிடித்து மீன் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல். கண்டிப்பாக சின்னார் போயிட்டு வாங்க. மறுபடியும் சொல்கிறேங்க, என்னென்ன செவ்வாய் வியாழன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அனுமதி. கண்டிப்பாக கேட்டுட்டு போங்க. அப்புறம் சமைச்சு எடுத்துகிட்டு போங்க, மெயினாக சூப்பராக இருக்கும். ஆமாம், சமையல் செஞ்சு நாங்கள் போனதுக்கப்புறம் பசிக்கு தண்ணியில் விளையாண்டா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வேறு லெவல். ஹோட்டலெல்லாம் இல்லை, அங்கே செஞ்சு தராங்க. இருந்தாலும் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போனால் சூப்பராக வேறு லெவலாக இருக்கும். மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பு. இருந்தாலும் என் கணவர் இல்லாத ஒரு ட்ரிப்பு என் பையனும் இல்லை.